ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ பெல்லில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது மின்சாரத்துறை டிபார்ட்மெண்ட்டில் தான் வந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்திருக்கு. மொத்தமாக வந்து 655 வேகன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி மெரிட் செலெக்ஷனாக தான் வந்து இருக்க போகுது. ஸோ இதுக்கு கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் ஐடிஐ முடித்தவங்க, டிப்ளமோ முடித்தவங்க, டிகிரி முடித்தவங்க 3 பேருமே இதுக்கு எலிஜிபிள் தான். ஏன்னா உங்களுக்கு தனித்தனி நோட்டிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து 26 பிப்ரவரிக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் கேரியர் சைட் நம்ம பார்க்கலாம். நீங்க இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட் பெல்லிலிருந்து பாருங்க உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது எங்கேருந்து வந்திருக்குன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து பாருங்க திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திலேருந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சவுத் ரீஜனில் தான் வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து பாருங்க 3 கேட்டகரியாக கொடுத்துருக்காங்க. அதாவது கிராஜுவேட் அப்ரண்டிஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டெக்னீஷியன் அப்ரண்டிஸ் கொடுத்துருக்காங்க. ட்ரேட் அப்ரண்டிஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. 3 நோட்டிஃபிகேஷனாக வந்திருக்கு. தனித்தனி நோட்டிஃபிகேஷனாக தான் இருக்கும். நான் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். இதில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து இந்த நேட்ஸ் போர்ட்டலில் வந்து நீங்கள் என்ரோல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பெல்லோட வெப்சைட்டில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பாருங்கள் 26 பிப்ரவரி தான் வந்து லாஸ்ட் டேட்டாக வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டேட் வந்து உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 19th பிப்ரவரி தான் வந்து இருந்துச்சு. இப்போ வந்து 26ஆக வந்து மாற்றிருக்காங்க. உங்களுக்கு டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா பழைய டேட்டு தான் இருக்கும். அதை பார்த்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. உங்களுக்கு நான் வெப்சைட்டில் வந்து ஃபஸ்ட்டு காமிக்கிறேன். 26 பிப்ரவரி வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் அப்ரண்டிஸ்க்கான நோட்டிஃபிகேஷன். ஸோ சவுத் ரீஜனில் தான் வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க. இதில் வந்து வேகன்சி வந்து பாருங்கள் 125 வேகன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு. அதில் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், அசிஸ்டன்ட்ல வந்து ஹெச்ஆர் கேட்டகரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு 95 வேகன்சியும், சிவிலுக்கு வந்து 20 வேகன்சி இருக்குது, அசிஸ்டன்ட் ஹெச்ஆருக்கு வந்து 10 வேகன்சி இருக்குது. ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங்க்கு வந்து நீங்கள் 12th முடிச்சுட்டு இன்ஜினியரிங்கில் வந்து பாருங்கள் ஸோ நீங்கள் ஃபுல் டைமில் வந்து மெக்கானிக்கலோ சிவிலோ நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி அசிஸ்டன்ட் ஹெச்ஆருக்கு வந்து நீங்கள் வந்து பிஏ ஆர்ட்ஸ் வந்து நீங்கள் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மினிமம் வந்து 18, மேக்ஸிமம் வந்து பாருங்கள் 27 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் நீங்கள் எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்குது. ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. பிடபிள்யூடியாக இருந்தால் 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு வந்து பாருங்கள் இதில் பாஸ் அவுட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2020, 21, 22, 23, 24 வரைக்கும் இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரெகுலரில் வந்து முடிச்சிருக்கணும். இதில் வந்து நீங்கள் டிஸ்டன்ஸோ பார்ட் டைமோ அந்த மாதிரிலாம் நீங்கள் படிச்சிருக்கூடாது. ரெகுலரில் வந்து இந்த டிகிரி வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் மெத்தட் வந்து உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னா எக்ஸாம் கிடையாது, மெரிட் செலெக்ஷன் தான். பேஸ்ட் ஆன் மெரிட்னே கொடுத்துருக்காங்க. அதாவது பேஸ்ட் ஆன் மார்க் தான். உங்களோட மார்க்கை வச்சு தான் வந்து உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட்டே நாங்கள் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து இங்கே தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஸ்டைஃபனுமே தராங்க. 9000 உங்களுக்கான ஸ்டைஃபனுமே வந்து இருக்கும். இது வந்து உங்களுக்கு அப்ரண்டிஸ் டைப்பில் தான் வந்து எடுக்கிறாங்க. 1 இயர் உங்களுக்கு டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங்குமே வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறது வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த nats.education.gov.in கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து என்ரோல் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. என்ரோல்மெண்ட் நீங்கள் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்குன்னு ஒரு 12 இல்லைனா 16 டிஜிட்டில் வந்து என்ரோல்மெண்ட் நம்பர் ஒன்று ஜென்ரேட் ஆகும். அந்த நம்பரை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அதை எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்கிற மாதிரி திருச்சி பெல்லோட வெப்சைட்டில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் நேட்ஸில் போய் நீங்கள் என்ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருச்சி பெல்லோட வெப்சைட்டில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கரெக்டாக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதில் டவுட்ஸ் இருக்குன்னா உங்களுக்கு இதில் ஹெல்ப்லைனுக்கு கான்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ்லாம் வந்து இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் அப்ரண்டிஸ்க்கான நோட்டிஃபிகேஷன். இதில் வந்து பாருங்கள் டிப்ளமோ ஹோல்டர்ஸ் வந்து எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மெக்கானிக்கல், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, சிவில் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 100 வேகன்சி உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இதுக்கும் ஏஜ் லிமிட் 18லேருந்து 27 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் இருக்குது. குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்கள் டிப்ளமோ வந்து நீங்கள் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 60% ஆஃப் மார்க் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும். இதுக்குமே வந்து பாருங்கள் 2020லேருந்து 24 வரைக்கும் இதுக்கு எலிஜிபிள் பாஸ் அவுட் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு செலெக்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் மெரிட் தான். உங்களுக்கு மார்க் வச்சு தான் ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கான ஸ்டைஃபன் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து 8000 பர் மந்த் உங்களுக்கான ஸ்டைஃபனுமே வந்து வரும். இதுக்குமே நீங்கள் nats.education.gov.in வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெல்லோட வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து இதுக்கு லாகின் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயுமே அதே டீட்டெயில்ஸ் தான் வந்து இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். லாஸ்ட் டேட் வந்து 19 இருக்கும். அதை பார்த்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிற வேணா. உங்களுக்கு 26 தான் வந்து லாஸ்ட் டேட்டு. ஓகே, இது வந்து பார்த்தோன்னா ட்ரேட் அப்ரண்டிஸ்க்கான நோட்டிஃபிகேஷன். இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஃபிட்டர் ட்ரேடு, வெல்டரு, எலக்ட்ரிஷியனு, டேர்னரு, மெஷினிஸ்ட்டு, இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக்கு, மோட்டர் மெக்கானிக்கு, மெக்கானிக் ஆர்&ஏசி, காப்பா இந்த கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஸ்டைஃபன் வந்து பாருங்கள் 8050 ரூபா, 7700 ரூபா வந்து உங்களுக்கான ஸ்டைஃபனுமே வந்து இருக்கும். இதுக்கு மட்டும் வந்து பாருங்கள் டெக்னீஷியன் இந்த ட்ரேடுக்கு மட்டும் வந்து
உங்களுக்கு 430 வேக்கன்சி இருக்கு. ஓவராலா வந்து 655 வேக்கன்சியோட குடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட் சேம் ஏஜ் லிமிட் தான் இதுக்குமே வந்து இருக்கும். குவாலிஃபிகேஷன் வந்து நீங்க வந்து ஐடி வந்து நீங்க முடிச்சிருக்கணும். அந்த அந்த கன்சர்ன் டிசிப்ளின்ல வந்து நீங்க முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ செலக்ஷன் மெத்தடுமே வந்து உங்களுக்கு சேம் அதே தான். உங்களுக்கு மார்க் வச்சு செலக்ஷன் வந்து உங்களுக்கு வந்து இருக்க போது. ஸோ இதுக்கு ஸ்டைஃபனுமே வந்து உங்களுக்கு நான் சொன்ன மாரி ரூ. 7,700 ரூ. 850 உங்களுக்கான ஸ்டைஃபன் வந்து வரும். 1 இயர் இதுக்கான டியூரேஷன் ஆஃப் ட்ரெய்னிங் வந்து இருக்கும். ஸோ ஹவ் டு அப்ளைல வந்து இதுல வந்து பாருங்க apprenticeshipindia.gov.in குடுத்துருக்காங்க பாத்தீங்களா, இந்த வெப்சைட்ல வந்து இந்த பர்ட்டிகுலர் ட்ரேட்ல இருக்கிற மட்டும் ட்ரேட் அப்ரண்டிஸ் மட்டும் apprenticeshipindia.gov.in வந்து நீங்க வந்து அப்ளை பண்ற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்க திருச்சி பெல்லோட வெப்சைட்ல வந்து நீங்க அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க அதுல வந்து நீங்க அப்ளை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து திருச்சி பெல் வெப்சைட்ல வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணக்கூடிய ப்ரொசீஜர். இதுக்கான லிங்க் டீடைல்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.